அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீ லட்சுமி ஜோதிட நிலையம் வழங்கும் திருமண தோஷம் என்றால் என்ன, திருமண தோஷத்தால் என்ன பாதிப்பு ஏற்படும், அதற்கான நிவர்த்தி பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். பொதுவாக ஒருவர் நல்ல படிப்பு, வேலை, பொருளாதாரம், சகல வசதியும் நன்றாக இருக்கும். சுய ஜாதகத்தில் பார்த்தால் நல்ல தசாபுத்தி தான் நடக்கும். ஆனால் திருமணம் மட்டும் கைகூடாமல் இருக்கும், வயது கடந்து போகும். இப்படி ஏதாவது ஒரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே திருமணம் தள்ளி போகும், திருமண தடை ஏற்படும். அதை சரியாக கண்டுபிடித்து சரியான முறையில் பரிகாரம் செய்தாலே போதும், 100% தோஷம் விலகும், திருமணம் நடக்கும். அதேபோல் பரிகாரம் என்றால் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு செய்வோம் என்று நினைக்க வேண்டாம். வீடியோ முழுவதும் கவனிங்க, அதற்கான விளக்கம் சொல்கிறேன். முதலில் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கு, எதனால் தோஷம் என்பதை தெரிந்து கொள்வோம். நாம் முதலில் பார்ப்பது திருமண தடை, திருமண தோஷம் எதனால் ஏற்படும் என்பதை பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் பாவக்கோள்களால் பாதிக்கப்பட்டு இருக்கும். சிலருக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் இரண்டும் பாதிக்கப்பட்டு இருக்கும். இதனால் திருமணம் தடைபடும், திருமண தோஷம் ஏற்படும். இது முதல் விதி. இரண்டாவதா பார்ப்பது புணர்வு தோஷம். இது சனி மற்றும் சந்திரன் மூலம் ஏற்படுவது. ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கிரக இணைவு 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் அல்லது 7ஆம் இடத்தில் இந்த கிரக இணைவு இருந்தால் இந்த தோஷம் ஏற்படும். இதனால் திருமணம் தடைபடும், காலதாமதம் ஆகும். அடுத்து 3ஆவதா பார்க்கறது காலசர்ப தோஷம். இதை நாகதோஷம்னு சொல்லுவாங்க. இது ராகு கேதுவால் இந்த தோஷம் ஏற்படும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்தில் இந்த கிரகம் இருந்தால் அதன் மூலம் தோஷம் ஏற்படும். அதனால் திருமணம் தடை தாமதம் ஆகும். அடுத்து 4ஆவதா பார்ப்பது தாரதோஷம். இரு திருமண ஜாதகம்னு சொல்லுவாங்க. இந்த தோஷம் ஜாதகருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு, உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதிக்கப்படுறதுன்னா நீச்சமாகிறது, கடும் பகையில் இருக்கிறது பாதிப்புன்னு எடுத்துக்கணும். பாதிக்கப்பட்டு 9ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதி வலுப்பெறும்போது இந்த தோஷம் ஏற்படும். இதன் மூலம் திருமண தடை தாமதம் ஏற்படும். அடுத்து 5ஆவதா பார்க்கறது செவ்வாய் தோஷம். ஒருவர் ஜாதகத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் செவ்வாய் பலகீனம் அடைந்து இருந்தால் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் தடை தாமதம் ஆகும். அடுத்து 6ஆவதா பார்ப்பது மாங்கல்ய தோஷம். மாங்கல்ய தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் பாவக்கோள் இருப்பது அல்லது பாவக்கோள் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதுன்னா பாவக்கோள் 8ஆம் இடத்தை பார்க்கறது. அப்படி பாதிக்கப்படுவதால்
இந்த தோஷம் ஏற்படும், மாங்கல்ய தோஷம். அதனால் திருமணம் தடை தாமதம் ஆகும். அடுத்து 7வதா பார்ப்பது சனி தோஷம். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தில் தனித்து இருந்தால் இந்த தோஷம் ஏற்படும். இந்த தோஷத்தால் திருமணம் காலதாமதம் தடை ஆகும். இப்போ பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சனி தனியாக இருக்காருன்னு வைங்க, 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் திருமணம் லேட் ஆகும். அடுத்து 8வதாக பார்ப்பது பிரம்மகஸ்தி தோஷம். இது குரு சனியால் ஏற்படும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் அல்லது 7ஆம் இடத்தில் இந்த கிரக இணைவு இருந்தால் இந்த தோஷம் ஏற்படும். திருமணம் தடையாகும். இதுபோல் தோஷங்களால் பாதிக்கப்பட்டு திருமணம் நடக்காமல் இருக்கும். 35 வயதுக்கு மேல் ஆகியும் திருமணம் கைகூடாமல் இருக்கும். இதை சரியாக கணித்து பாதிக்கப்பட்டுள்ள ஆண் அல்லது பெண் ஜாதகத்திற்கு தோஷ நிவர்த்தி செய்தால் போதும், 100% திருமணம் நடக்கும். தோஷ நிவர்த்தி என்பது எந்த கிரகத்தால் ஜாதகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த தோஷத்திற்கான பரிகாரம் முறையாக பூஜை செய்து தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையும். இப்படி பாதிக்கப்பட்ட ஜாதகருக்கு நம் ஜோதிட நிலையம் மூலம் பூஜை செய்து தரப்படும். பூஜை செய்து பிரசாதம், பூஜை பொருள் கொரியர் மூலம் அனுப்பப்படும். பாதிக்கப்பட்ட தோஷத்திற்கு தகுந்தாற்போல் ஜாதகர் பயன்படுத்துவது போல் பொருள் அனுப்பப்படும். அதை ஜாதகர் பயன்படுத்தி வர அதிகபட்சம் 180 நாளுக்குள் திருமணம் நடைபெறும். 100% உத்தரவாதம் உண்டு. நீங்கள் இதற்கு முன் நிறைய பரிகாரம் செய்து இருக்கலாம், பணம் செலவு செய்து இருக்கலாம், நிறைய இடத்தில் ஜாதகம் பார்த்து இருக்கலாம். கடைசியில் எதுவும் நடக்கவில்லை என்ற நம்பிக்கையும் இழந்து இருக்கலாம். தவறு சொல்லவில்லை. ஆனால் நம்மிடம் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அடுத்து சோழி பிரசன்னம் பார்த்து தோஷ நிவர்த்தி செய்து தரப்படும். இதற்கு கட்டணம் ஒரு ஜாதகத்திற்கு 301 ரூபாய் மட்டுமே. காரணம், நமது ஜோதிடம் மூலம் நீங்கள் பலன் அடைய வேண்டும். நீங்கள் பலன் பெற்ற பின் உங்கள் மூலம் ஆதரவு அதிகரிக்கும் என்பதற்காக சிறந்த முறையில் சிறிய கட்டணத்தில் உங்களுக்கு செய்து தருகிறேன். உங்களுக்கு பூஜை செய்த பிரசாதம் மற்றும் பூஜை செய்த ஜாதகம் ஒன்று கொரியர் மூலம் அனுப்பப்படும். 100% திருமணம் நடக்கும். அதேபோல் தேவைப்படும் அன்பர்கள் மற்றும் உங்கள் ஜாதகம் அல்லது பிறந்த நேரம், தேதி, ஊர் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. பூஜை நேரம், ஜாதகம் பார்க்கும் நேரம் தொலைபேசியில் பேச முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிய ஜாதகம் பார்த்துவிட்டு நானே உங்களை தொடர்பு கொள்வேன். உங்கள் ஜாதகத்திற்கான பலன் தரப்படும். என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.